புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட ஐபோன் 17 தொடர் செல்போன்களை வாங்குவதற்காக மும்பையில் உள்ள ஆப்பிள் விற்பனை மையம் முன்பு அதிகாலை முதலே நூற்றுக்கணக்கானோர் குவிந்தனர். ஆப்பிள் நிறுவனம் சமீபத்தில் ஐபோன் 17 தொடரை அறிமுகப்படுத்தியது. இந்த நிலையில் இந்த புதிய ஐபோன் 17 தொடர் செல்போன் விற்பனை இந்தியாவில் இன்று முதல் தொடங்குகிறது. அதன்படி ஐபோன் 17, ஐபோன் 17 ப்ரோ மற்றும் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் உள்ளிட்ட மாடல்கள் விற்பனை செய்யப்பட உள்ளது. இதற்கிடையில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட ஐபோன் 17 தொடர் செல்போன்களை வாங்குவதற்காக மும்பை பிகேசி பகுதியில் அமைந்துள்ள ஆப்பிள் விற்பனை மையம் முன்பு அதிகாலை முதலே நூற்றுக்கணக்கானோர் குவிந்தனர். ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு செல்ல முற்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரகாண்டின் சமோலி மாவட்ட கிராமங்களில் நேற்று ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்தன. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தின் நந்தாநகர் பகுதியில் உள்ள குந்தரி லகாபாலி, குந்தரி லகாசர்பானி ஆகிய கிராமங்களில் நேற்று கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் சேருடன் உருண்டு வந்த பாறைகளால் வழியில் இருந்த வீடுகள், கடைகள் உட்பட அனைத்தும் சேதமடைந்தன. இதேபோல் மோக் பள்ளத்தாக்கு பகுதியில் பெய்த பலத்த மழையால் மோஷா நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கரையோரங்களில் ஏற்பட்ட அரிப்பால் துர்மா, சேரா ஆகிய கிராமங்களில் வீடுகள், கடைகள் இடிந்து விழுந்தன. இந்த இடிபாடுகளில் புதைந்தவர்களில் ஒருவரின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் பலரை மீட்பு படையினர் தேடி வருகின்றனர். தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதி சேவைகள் அனைத்தும் ஒரே வலைதளத்தில் பெறும் வகையில் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். 7 கோடிக்கும் அதிகமாக உறுப்பினர்களை கொண்ட தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் பாஸ்புக் லைட் எனும் புதிய சேவையை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாண்டவியா, வருங்கால வைப்பு நிதியில் உள்ள தொகை, எடுக்கப்பட்ட தொகை, மீதமுள்ள தொகை ஆகியவற்றை உறுப்பினர்கள் ஒரே உள்நுழைவு மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் இதன் மூலம் உறுப்பினர்களின் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுவதுடன் வெளிப்படைத்தன்மையும் அதிகரிக்கும் என்றார். மேலும் வருங்கால வைப்பு நிதியை திரும்ப பெற பல்வேறு உயர் அதிகாரிகளிடமிருந்து அனுமதி பெற வேண்டிய நடைமுறை குறைக்கப்பட்டு விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். வங்கதேசத்தில் பதவி நீக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தேசிய அடையாள அட்டையை முடக்கியதன் மூலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்வில் அவர் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இதுகுறித்து ஆணைய செயலர் அக்தர் அகமது கூறுகையில், அடையாள அட்டை பறிமுதல் செய்யப்பட்டவர்கள் வெளிநாட்டில் இருந்து வாக்களிக்க முடியாது என்றும் ஹசீனாவின் அட்டை முடக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் ஹசீனாவின் தங்கை, மகள் மற்றும் தங்கையின் குழந்தைகளின் அட்டைகளும் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஒரு மாதத்தில் காசா சிட்டியில் இருந்து அண்மையில் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேறியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கை காரணமாக கடந்த ஒரு மாதத்தில் 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்துள்ளனர். இஸ்ரேலின் புதிய தாக்குதலால் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கானோர் தங்களது வீடுகளை விட்டு தப்பியோட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் நேற்று பல்வேறு இடங்களில் பீரங்கி, போர் விமானங்கள் மூலம் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதன் விளைவாக நகரில் இருந்து பொதுமக்கள் புதிய அலைகளாக புலம்பெயர தொடங்கியுள்ளனர் என்று ஐநா அதிகாரிகள் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.